அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். திமுக எங்கெங்க அந்த கல்யாண வீடுகளுக்கெல்லாம் போகிறாங்களோ அது ஒரு ஒப்பாரி வீடு மாதிரி இந்த விமர்சனம் அதிகம் வந்துட்டு இருக்கு. இப்போ நேற்றைய தினம் கூட உதயநிதி ஸ்டாலின் சீமானவர்களும் சந்தித்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது தாவேக்காவோட இந்த வெற்றி அரசியல் பேரிடர் மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த விஷயங்களை முதல்ல எப்படி பார்க்குறீங்க சார்? பொதுவாக அந்த கல்யாண வீடுகளில் அரசியல் பேசுறதுங்கிறது புதுசு இல்லை. சொல்லப்போனால் திமுக வளர்ந்ததற்கு இதுவெல்லாம் கூட கடந்த காலங்களில் ஒரு காரணமாக இருந்திருக்கு. பொதுவாக திமுக நிர்வாகிகள் வீட்டு கல்யாணம் அப்படின்னா அந்த மணமக்களை வாழ்த்துவது பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கும். 30 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அரசியல் பற்றி தான் பேசுவாங்க. இது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும். சொல்லப்போனால் மக்கள் கூடுகிற இடங்களை எல்லாமே தங்களுடைய அரசியல் பிரச்சாரத்துக்கு திமுக தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் நீங்கள் சொன்ன துறைமுகம் காஜாவுடைய இல்ல திருமண விழாவில் உதயநிதியுடைய பேச்சும் கூட. அதே நேரம் அவர் பார்த்தீங்கன்னா அதை ஒரு பேரிடர் அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக ரசிக்கிற மாதிரியும் இல்லை, ஏற்கிற மாதிரியும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஒருவேளை தாவேக்கா ஆட்சியில் இந்த தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஒரு சொல்லன்னா துயரத்துக்கு ஆளாவதாகவே வச்சுக்குவோமே, அந்த காலகட்டத்தில் வேணால் நம்ம சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு விஜய் அவர்களுடைய தலைமையில் தாவேக்கா ஆட்சி அமைத்து ஒரு 50 நாட்களை தான் நம்ம கடந்திருக்கோம். மின்வெட்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் மற்றபடி இந்த மக்கள் துன்பப்படுகிற அளவுக்கு எதுவும் நடந்துடல். அப்படி இருக்கும்போது நீங்கள் தாவேக்கா ஆட்சியை ஒரு பேரிடர் அப்படின்னு குறிப்பிடுறது பார்த்திங்கன்னா உங்களுடைய காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துவதாக தான் இருக்குது. அப்போ உதயநிதி ஸ்டாலினுடைய பார்வையில் எப்படி இருக்குது அப்படின்னா, திமுக ஆட்சி காலம் தமிழ்நாட்டினுடைய பொற்காலம், திமுக அல்லாத கட்சிகள் ஆள்வது ஒரு பேரிடர் காலம் அப்படின்னு தான் நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஒரு பொதுமக்களாக நீங்கள் திமுக ஆட்சியை பார்க்கும்போது உண்மையில் திமுக ஆட்சி காலம்தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரிடர் காலம். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி பல்வேறு செய்திகள் நம்ம வர்றதை பார்க்குறோம். ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லேயுமே 40% இவங்க கமிஷன் அடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் எத்தனை 1000 கோடிகளுக்கு இங்கு திட்டங்களுக்கு பணம் ஒதுக்கியிருப்பாங்க. 1000 கோடி இல்லை, லட்சம் கோடின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ அதில் 40% அப்படின்னா அப்போ எத்தனை லட்சம் கோடி மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கோம். அப்போ அதுதான பேரிடர். அதனால் அந்த உதயநிதியுடைய பேச்சை நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்து அந்த கல்யாண நிகழ்ச்சியில் நடந்த இன்னொரு பேரிடர் என்ன அப்படின்னா, உதயநிதியும் சீமானும் நட்பு பாராட்டினது தான். நீங்கள் அதுக்காக இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம்? கண்டிப்பாக பயன்படுத்தலாம், தப்பே கிடையாது. என்ன காரணம், நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொன்னது தான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்தில் ஸ்டாலின் அவர்களும் சீமானும் உட்காந்து பக்கத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வைகோ உட்காந்துருப்பார், ஸ்டாலினுக்கு இந்த பக்கம். ஆனால் ஸ்டாலின் அவர் பக்கம் திரும்பாமல் அப்படியே சீமான் பக்கம் சாஞ்சி அவரோட அப்படி சிரித்து பேசிக்கிட்டு இருப்பார். ஏதோ ஒரு 40 ஆண்டு கால நட்பு மாதிரி. ஆனால் சீமான் யார் அப்படின்னா, கருணாநிதி குறித்து, ஸ்டாலின் குறித்து, உதயநிதி குறித்து, திமுக குறித்து, ஸ்டாலின் குடும்பம் குறித்து ரொம்ப தரக்குறைவாக கடந்த காலங்களில் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அந்த மொத்த விமர்சனங்களையும் நீங்கள் தள்ளி வச்சுட்டு ஒரே ஒரு விமர்சனத்தை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். மு.க. ஸ்டாலினுடைய தந்தை திரு கருணாநிதி குறித்து சண்டாளன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். ஒரு தடவை இல்லை, 1000 தடவை குறிப்பிட்டிருக்காரு. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்கள் தந்தையை சண்டாளன்னு குறிப்பிட்ட ஒருத்தரோட உங்களால் எப்படி சிரித்து பேச முடிஞ்சுது? அப்போ நீங்கள் சிரித்து பேசுகிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதிர்காலத்தில் சீமானுக்கு இருக்கிற அந்த 100-200 ஓட்டையும் நம்ம பக்கம் திருப்புவதற்காக நம்ம அவரோட இணக்கமாக இருப்போங்கிற அந்த அரசியல் கணக்கு தானே. அப்போ உங்கள் தந்தை குறித்து ஒருத்தன் எவ்வளோ கேவலமாக பேசினாலும் எனக்கு கவலை கிடையாது, எனக்கு என்னுடைய அரசியல் வெற்றி தான் முக்கியம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உதயநிதி அவர்கள் சீமானோட உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருந்தது கேட்டால் அரசியல் வேறு, நட்பு வேறு அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் அதுதான் சரியானதும் கூட. ஆனால் உங்கள் தாத்தாவை தமிழின தலைவர் என்று இந்த தமிழ் மக்கள் கொண்டாடிய ஒரு தலைவரை சண்டாளன்னு சொன்ன ஒருத்தரோட எப்படி உங்களால் நட்பு பாராட்ட முடியுது? அப்போ இதுதான் பேரிடர். நீங்கள் ஒரு அரசியல்
வெற்றிக்காக, உங்களுடைய சுயநலத்துக்காக, உங்களுடைய தாத்தாவையே தவறாக பேசிய, ஆபாசமாக அருவருப்பாக பேசிய ஒருத்தரோடு வந்து நட்பு பாராட்டுறீங்கல்ல, இதுதான் நான் வந்து பேரிடராக பார்க்குறேன். இல்லை சார், சமீபத்தில் வந்து சீமான் அவர்கள் இந்த பொது வேட்பாளர்ன்ற ஒரு பேச்சு வந்து அதிகம் பேசும் பொருளாக மாறுது. ஸோ இப்போ ஒரு பக்கம் வந்து ஸ்டாலின் வந்து சந்திக்கிறாரு, இன்னொரு பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து சந்திக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தா உண்மையாகவே பொது வேட்பாளராக சீமான் தான் களமிறக்கப்படுவாரா சார் அங்கே? இல்லை, அதுதான் அரசியலில் வந்து யாருக்குமே வெட்கம் இல்லை, அதுதான் உண்மையான விஷயம். அது வந்து இப்போ மெல்ல மெல்ல வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. பொதுவாக பண்ற மாதிரி இருக்கு. அதான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து ஒரு பொது எதிரியாக மாறும்போது எதிரிகள் எல்லாம் ஒன்றிணைந்து நட்பு பாராட்டுவதும், அவர்கள் வந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அந்த பொது எதிரியை வீழ்த்துவதுங்கிறது ரொம்ப புதுசெல்லாம் கிடையாது. கடந்த காலங்களில் பல்வேறு மாநிலங்களில் நடந்த ஒன்று தான் அது. ஆனால் இங்கே நீங்கள் சீமானை பொது வேட்பாளராக நிறுத்துவதுங்கிறது தான் பார்க்குறதுக்கே ரொம்ப அருவருப்பாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, சீமானுடைய அரசியல் அப்படிங்கிறது திமுக எதிர்ப்பில் கட்டமைக்கப்பட்டது தான். சீமான் நாம் தமிழர் இயக்கமாக இருக்கும்போதும் சரி, நாம் தமிழர் கட்சியாக இருக்கும்போதும் சரி, அந்த கட்சியினுடைய ஒரே கொள்கை திமுக எதிர்ப்பு தான். அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இவர்கள் ஈழத்தமிழர்கள் கொடுக்குற திரள் நிதியில் கட்சி நடத்துகிறவங்க. பிரபாகரன் கொல்லப்பட்டதற்கு அன்றைய காங்கிரஸ் ஆட்சி காரணம். காங்கிரஸ் ஆட்சி, ராஜபக்சே கூட்டணியில் தான் அந்த விஷயத்தை பிரபாகரன் கொல்லப்பட்டார். அதற்கு திமுகவும் உடந்தை அப்படிங்கிற அடிப்படையில் திமுகவை பார்த்தீங்கன்னா ஒரு தமிழின துரோகி இயக்கமாக கருணாநிதி அவர்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழின துரோகியாக பார்த்து தான் இவ்வளவு நாள், ஒரு 10 நாளைக்கு முன்ன வரைக்கும் இப்படி தான் அரசியல் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு திமுக ஆதரவோடு, அதிமுக ஆதரவோடு இவர் அம்பாசமுத்திர தொகுதியில் நிற்கிறதுங்கிறது தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற அந்த சுயநலத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. பட் ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சீமானை நம்பி வாக்களித்த, சீமான் மீது நம்பிக்கை வைத்த இளைஞர்கள் இது குறித்து யோசிக்கணும். நீங்களும் நானும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்னைக்கு சீமான ஒரு பொருட்டாக நினச்சதில்லை. அரசியல்வாதிகள் குறித்து நமக்குன்னு ஒரு கருத்து இருக்குது, அதுதான் கிட்டத்தட்ட நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சீமானை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தலைவராகவும் தமிழ் தேசியத்தின் அடையாளமாகவும் பார்த்த இளைஞர்கள் சிந்திக்கணும் சீமானை எப்படிப்பட்டவர் அப்படின்னு. ஓகே சார், இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ தாவேக எம்எல்ஏக்கெல்லாம் அந்த விலைக்கு வாங்குற அந்த பேரம் வந்து போயிட்டு இருந்தது சார். அது ஒரு 50 கோடி வரைக்கும் வந்து எக்ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. நேற்று தினம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது வந்து எங்களுக்கு தாவேக எம்எல்ஏக்கள் வந்து யாருன்னே தெரியாது, அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் அவங்ககிட்ட வந்து பேரம் பேசணும், அதுக்கான தேவையை வந்து எங்களுக்கு வந்து இல்லைன்னு வந்து சொல்றாரு. இந்த விஷயத்தை நீங்கள் வந்து எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது உண்மையில் என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, அதே நேரம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நடந்திருக்காது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது, நடந்திருக்கும்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கப்படுறது என்னன்னு கேட்டால், தாவேகா எம்எல்ஏ ஊர் பேர் தெரியாதாலே இவங்களுக்கு யார் 35 கோடி கொடுக்க போகிறா, இவங்களுக்கு யார் 50 கோடி கொடுக்க போகிறா அப்படின்னு சில அரசியல் விமர்சகர்களே ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. பட் அது வந்து ஏற்புடைய கருத்து இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு தாவேகா எம்எல்ஏக்கு 50 கோடி விலை பேசி ஒரு 10 பேரை இவங்க பக்கம் திருப்புறதா வச்சுக்குவோம். அதனால் நிச்சயமாக தாவேகா ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தாவேகா ஆட்சி கவிழ்ந்தால் அடுத்து யார் ஆட்சிக்கு வருவா அப்படின்னா, அதிமுக ஆதரவில் திமுக அல்லது திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சிக்கு வருவது தான் அடுத்த நடக்க போகிற ஒரு விஷயமாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 500 கோடி ரூபா செலவு பண்ணி தாவேகா ஆட்சியை கவிழ்த்துட்டு யார் ஒருவர் புதிதாக ஆட்சிக்கு வருவாரோ அவர் ஆட்சி பொறுப்பேற்ற அரை மணி நேரத்தில் அந்த 500 கோடி எடுத்துட முடியும். அது எப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு விஷயத்தை செய்வதற்கான முயற்சியில் இறங்கி இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. என்ன காரணம்னா, இன்னைக்கு விஜய்க்கு கிடைத்த அந்த வரவேற்பு, மற்ற அரசியல் கட்சிகள்லாம் தாவேகா கூட்டணியை நோக்கி செல்வது, மற்ற கட்சிகளில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள்லாம் தாவேகாவை நோக்கி அப்படியே அணிவகுத்து செல்வதெல்லாம் பார்க்கும்போது எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா தாவேகாவை வந்து ஆட்சியில் இருந்தே அகற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்கு. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. ஸோ அப்படி வந்து அவங்க வந்து அந்த அதிகாரத்தை வந்து அப்படியே ரொம்ப ஸ்திரப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்கள இறக்கவே முடியாது. அப்போ இந்த கட்டத்திலேயே அப்படி ஒரு முயற்சியை நாம் பண்ணா என்ன, அதுக்கு ஒரு 500 கோடி செலவு பண்ணா என்ன, இன்னும் சொல்ல போனால் ஒரு 20 எம்எல்ஏக்களை ஒரு 1000 கோடி செலவு பண்ணி கூட இந்த தாவேகா ஆட்சியை கவிழ்த்தா என்ன அப்படின்னு இந்த அரசியல் கட்சிகள் திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதானே. அதனால அதை வந்து நம்ம நிச்சயமாக
மறுக்க முடியாது. பட் அதே நேரம் தாவேகா தரப்பில் சொல்வதற்கும் திமுக தரப்பில் சொல்வதற்கும் இடையில் அந்த உண்மை ஒளிந்திருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். இல்லை சார், இப்போ திமுக வந்து தாவேகா எம்எல்ஏக்களை வந்து பேரம் பேசணும்னு நினைச்சவங்க வந்து இதை வந்து அதிமுக ஆட்சியிலே வந்து பண்ணியிருந்திருக்கலாமே சார். எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் போது இந்த விஷயத்த வந்து அப்பவே பண்ணியிருந்திருக்கலாமே, ஏன் அப்போ பண்ணாமல் இப்போ பண்ணுன்ற அவசியம் வந்து இருக்குல்ல சார்? அதாவது எடப்பாடி வேறு விஜய் வேறு, அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். எடப்பாடி மக்கள் ஆதரவு பெற்று முதலமைச்சராக வரல. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா முதல்வராகி அவர் காலமானதை தொடர்ந்து வந்து அந்த இடத்துக்கு வந்தவர் தான் எடப்பாடி. அதனால் திமுக தலைமைக்கு நல்லாவே தெரியும், அடுத்து ஒரு தேர்தல் வந்தால் எடப்பாடி தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக தோல்வியடைவார், நாம தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம் அப்படிங்கிறது திமுகவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் எடப்பாடியுடைய ஆட்சி காலம் முடிகிற வரை இந்த மாதிரி அவங்க எந்த அட்டம்ப்ட்டுமே பண்ணலை. 2021 தேர்தல் வரும், அப்போ எடப்பாடி தோற்றுருவார், நம்ம தான் வரப்போகிறோங்கிறதுனால அவங்க காத்துட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்கள் வைத்த பட்டப்பெயரே உங்களுக்கு தெரியும், 10 தோல்வி பழனிசாமி தான். என்ன காரணம், அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சந்தித்த தேர்தலிலும் கூட அவர் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருந்தார். அதனால் அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு அட்டெம்ப்ட் பண்ண வேண்டிய அவசியமும் தேவையும் இல்லை. ஆனால் இன்னைக்கு விஜய் அப்படி கிடையாது. விஜய் வந்து மக்கள் செல்வாக்கில், மக்கள் ஆதரவில், மக்களுடைய வாக்குகளை பெற்று இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே அவர் சினிமா நடிகர் அப்படிங்கிற அந்த கரிஷ்மாவும் சேர்ந்து அவரை வந்து அரசியல் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக உயர்த்தி வச்சிருக்கு. அவரை வந்து வீழ்த்துறதுங்கிறது சாதாரணம் இல்லை. சொல்லப்போனால் தேர்தலில் நேருக்கு நேர் போட்டிட்டு வந்து விஜயை வீழ்த்துறதெல்லாம் அவ்வளவு எளிதான காரியம்லாம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே இந்த உதிரி கட்சிகள், லெட்டர்பேடு கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு விஜயை நோக்கி போயிட்டு இருக்கு. இல்லை சார், இப்போ போன எலெக்ஷன்ல வந்து எங்க எதிரி யாருன்னு தெரியாம இருந்துட்டோம். இப்போ வந்து எங்களோட எதிரி யாருன்னு வந்து தெரியும். இதுக்கப்புறம் எத்தனை எலெக்ஷன் வந்தாலும் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுன்னு வந்து சொல்றாருங்க சார். அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க, இப்போ எதிரி தெரியாது அப்படின்னு யார் சொல்றா? உதயநிதி ஸ்டாலின். என்ன உதயநிதி ஸ்டாலின் சொல்றது ஒரு அப்பட்டமான பொய். விஜய் தான் எதிரின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் விஜயை வந்து தங்களுடைய எதிரியாக முன்னிறுத்தினா விஜய்க்கு வந்து ஒரு மைலேஜ் கிடைக்கும், ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும், அவர் பெரிய ஆள் ஆயிடுவார். அப்படி ஒரு அந்தஸ்தை வந்து நம்ம அவருக்கு கொடுத்துடக்கூடாது. இவரெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு நம்ம நடந்துக்கிட்டாதான் மக்களுடைய பார்வை வந்து விஜய் மேலே திரும்பாது அப்படின்னு தான் ஒரு பொய்யாக ஒரு பொம்மையை வந்து எதிரியாக நிறுத்துற மாதிரி எடப்பாடியை எதிரியாக நினைத்து இவங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் அது காத்தில் கத்து வீசுற மாதிரியான ஒரு விஷயம்தான். உண்மையான எதிரிங்கிறது விஜய் தான். ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க, நமக்கு விஜய்க்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னா அது இன்னைக்கு நடந்திருக்கு. ஒன்று வேணாம், இப்போ நேற்று வரை விஜய் வந்து அவங்க எதிரியாக நினைக்கல, இன்னைக்கு விஜய் வெற்றி அடைஞ்சிட்டாரு. இப்போ 2031 தேர்தல் வரப்போகுது, 2029 மக்களவை தேர்தல் வரப்போகுது. அன்னைக்கு விஜயை எதிரியாக வைத்தே அதிமுகவும் திமுகவும் களமாடட்டுமே, அப்படியே அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருமா என்ன? அதுக்கான வாய்ப்புங்கிறது குறைவு தான். பட் அதே நேரம் தாவேகா ஆட்சி ரொம்ப சூப்பராக இருக்குது, மக்கள் ஆதரவு அப்படியே மக்கள் வந்து மகிழ்ச்சியில் திளைக்கிறாங்கலாம் சொல்ல முடியாது. மின்வெட்டு மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தாவேகாவை சேர்ந்தவர்களுடைய அட்ராசிட்டி இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 குற்றச்செயல்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 குற்றச்செயல்களை செய்தது வந்து தாவேகா நிர்வாகிகளாக இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் அதிகரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது அந்த கட்சிக்கு பிரச்சனையாக மாறும். ஸோ அந்த மாதிரி மக்களுடைய கோபத்துக்கும் அதிருப்திக்கும் தாவேகா அரசு ஆளாகும் போது திமுக சரியாக அரசியல் செய்தால் வந்து மீண்டும் அந்த அதிகாரத்தை அவங்களால கைப்பற்ற முடியும். அந்த யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி இந்த ஆட்சி வந்து ஒரு ரீல்ஸ் ஆட்சியே தான் வந்து இருக்கு. இப்போ முதல்வரை சந்திக்க போறவங்க கூட அங்கே போயிட்டு ஒரு ரீல்ஸ் தான் எடுத்து வந்து போட்டுட்டு இருக்காங்க. அது வந்து அது கிளை செயலாளராக இருக்கட்டும், செயலாளர்களாக இருக்கட்டும், மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், அப்புறம் வந்து எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், எம்பிக்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த ரீல்ஸை தான் வந்து அதிகம் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி காலையில் ஏந்திரிச்ச உடனே வந்து என்ன சொல்றாங்கன்னா அதிமுகவும் திமுகவும் வந்து கூட்டணி வைக்க போறாங்க இப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இவங்க தான் வந்து அதிமுகவில் இருக்க எம்எல்ஏக்களை வந்து பேரம் பேசி தன்னோட கட்சியில வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. ஊழல் பண்ண மாட்டேன், ஊழல் பண்றவங்களே விட மாட்டேன்னு சொன்னவர் வந்து இப்போ எல்லாரும் வந்து அதிமுகவில் ஊழல் பண்ணவங்களாம் கூப்பிட்டு அவர் கூட வந்து வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. சார், இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அதான் உங்க கேள்வியிலேருந்து 2 விஷயத்தை நம்ம விளக்கணும். ஒன்று, அந்த ரீல்ஸ் ஆட்சி அப்படிங்கிறது தாவேகா தொண்டன் ஒருத்தன் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து விஜய் பொறுப்பேற்க முடியாது. விஜய் வந்து தலைமைச் செயலகத்தில் உட்காந்துக்கிட்டு காலையில் எந்திரிச்சவன ஒரு ரீல்ஸை போட்டுட்டு ஃபைலில் கையெழுத்து போட ஆரம்பிச்சாருன்னா நம்ம அது குறித்து விமர்சிக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு ரீல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மக்களுடைய வாழ்க்கையில் வந்து 2 கலந்த ஒரு விஷயமா அது மாறிடுச்சு. அது வந்து தாவேகா தான் பண்ணுறாங்க, மற்றவர்கள்லாம் ரீல்ஸ் போடுறதில்லே நம்ம சொல்ல முடியாது. அது மக்களுக்கு அதன் மீது ஒரு மோகம் ஏற்பட்டிருக்கு.
சினிமா நடிகர்களாக இருக்கட்டும், நடிகர்களுடைய ரசிகர்களாக இருக்கட்டும், அரசியல் கட்சியின் தொண்டர்கள் எல்லாருமே அது பின்னால் போயிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே போர் அடிச்சு அல்லது வேறொரு விஷயம் வரும்போது இந்த மோகம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நம்ம தாவேக ஆட்சியை எடை போடுவதற்கான ஒரு அளவுகோலாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கடுத்து திமுக அதிமுக கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் தாவேகாவினுடைய கற்பனை கிடையாது, நடந்த உண்மை. அது சொல்லப்போனால் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி போட்டு ஆட்சி அமைக்க முயற்சி செய்ததை முதலில் வெளியே சொன்னது தாவேகா இல்லை. நல்லா கவனிச்சுங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அகில இந்திய செயலாளர் பேபி அவர்கள் சொன்னார். அதுக்கப்புறம் பல்வேறு தரப்பினர் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதிமுகவுடைய அதிருப்தி எம்எல்ஏக்கள் CV சண்முகம், SP வேலுமணி போன்றவர்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. பே சண்முகம் சொல்ல ஆரம்பித்தார், வீரபாண்டியன் சொல்ல ஆரம்பித்தார். இப்படி ஒவ்வொருத்தரும் வெளியே திருமாவளவன் சொல்ல ஆரம்பித்தார். ஸோ இந்த மாதிரி அந்த திரைமறைவில் நடந்த இந்த விஷயம் அவர்கள் மூலம்தான் வெளியிலேயே வந்தது. அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியிடம் போய் சென்று அவர்களுடைய கோபத்துக்கு இவர்கள் ஆளாகிட்டாங்க. அடப்பாவீங்களா, 60 வருஷமா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு விஜயை கவுக்கிறதுக்கு நீங்கள் 2 பேரும் கை கவுத்துட்டீங்களாங்கிற கோபமும் கேள்வியும் மக்கள்கிட்ட இருக்கு. என்ன அப்படி ஒரு விஷயம் மக்கள்கிட்ட பரவிய பிறகு இன்னைக்கு திமுக RS பாரதி போன்றவர்களும் அதிமுகவில் இருக்கிற அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களும் நீங்கள் ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நம்மளை முட்டாளாக்குகிற ஒரு முயற்சியை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்றைக்கு அதிமுகவை சேர்ந்த பல பேர், விஜயபாஸ்கர்கள் உட்பட, தாவேகாவை நோக்கி செல்வதற்கு காரணம் இவங்க திமுகவோட ஒரு சமரசம் பண்ணிக்கிட்டாங்கிறதுனால அல்ல. அதிமுகவுக்கு இனி எதிர்காலமே கிடையாது. இனி எந்த காலத்திலும் அதிமுக ஆட்சி அமைக்காது. அந்த இயக்கத்தில் நாம் தொடர்ந்தால் நமக்கு எதிர்காலம் இல்லை அப்படிங்கிற அச்சத்தில் தான் அவங்க தாவேகாவை நோக்கி போகிறாங்க. அடுத்த 25-30 வருடங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் தாவேகாவை தவிர்க்க முடியாது. ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்கும் அல்லது பிரதான எதிர்கட்சியாக இருக்க போகுது. அப்போ நம்ம இப்போவே அங்கே போய் துண்டு போட்டால் தான் நம்மளுடைய எஞ்சிய காலத்தை பெரிய அளவில் நம்ம சம்பாதிக்க முடியுங்கிறதுனால தான் அங்கே போகிறாங்க. மற்றபடி திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்கங்கிற கோபத்திலோ அதிருப்தியிலோ இவங்க போகலை. இவர்கள் தாவேகா செல்வதற்கு இவர்கள் கூறுகிற ஒரு சப்பக்கட்டு தான் அது. நம்ம கேட்குறது என்னன்னா, இப்போ திமுகவும் அதிமுகவும் கூட்டணி போட்டு ஆட்சி அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, இந்த விஜயபாஸ்கர் எல்லாம் எனக்கு மந்திரி பதவி வேணான்னு சொல்லிடுவாங்களா? நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் வேணும், அமைச்சர் பதவி வேணும், அதுல இருந்து கோடி கோடியாக சம்பாதிக்கணும். அதுதானே அவர்களுடைய நோக்கம். யார் கூட கூட்டணி வச்சா அவங்களுக்கு என்ன? அதனால அதை ஒரு அதிருப்தியாளர்கள் சொல்ற கருத்தை நம்ம ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஒரு சுயநல கணக்கின் அடிப்படையில் தாவேகாக்கு போயிட்டு இருக்காங்க. ஓகே சார், நிறைய விஷயங்களை பேசியிருப்போம். நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி சார். நன்றி.